இப்போ சிசிடிவி மாற்றுறது வந்து ஒரு தேர்ட் ஐன்னு சொல்றாங்க. இதுல வந்து ஒரு டிஃபரன்ஸ் எஃபெக்ட் கிரியேட் பண்ணும். இப்ப நம்ம யாருமே பார்க்கலன்றப்போ சில பேர் தப்பு பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா யாரோ ஒருத்தங்க நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்ற போது தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட தப்பு பண்ண மாட்டாங்க. அதுதான் இந்த ஸ்கீமோட இம்பார்ட்டன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா நம்ம தேவக்கோட்டைக்குள்ள என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஏஎன்பிஆர் ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் கேமராஸ் சொல்லக்கூடிய ஏஎன்பிஆர் கேமராஸ் 12 கேமரா போட்டிருக்காங்க. ஸோ இதுல நம்ம டவுனுக்குள்ள யார் வந்துட்டு வெளியில போனாலும் அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது போக நம்ம போலீஸ்ல இருந்து சொன்ன நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ல ஃபுல்லாமே கேமராஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த நம்ம டவுனுக்குள்ள பிளைண்ட் ஸ்பாட்டே கிடையாது. அது இதனோட சக்சஸ் ஸ்டோரி ஒன்று சொல்றேன். இப்போ நம்ம இந்த கேமராலாம் ஃபங்க்ஷனிங் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 172 ஃபங்க்ஷனிங்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா ஃபேஸ் பை ஃபேஸா ஆட் பண்ணிட்டே வந்தாங்க. இதுல ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஜிசிஆர் கேஸ், ஒரு 40 பவுன் நகை காணாம போச்சு. ஒரு வீட்டுல ஹவுஸ் பிரேக்கிங் நடந்துச்சு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முழுக்க இந்த கேமரா மட்டும்தான் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. 3 நாள்ல கண்டுபிடிச்சிட்டோம். 100% ரிகவரி வந்துச்சு. அது போக பாத்தீங்கன்னா இப்போ டச் வுட் இது வரைக்கும் எந்த ஹவுஸ் பிரேக்கிங்கும் நடக்கிறது இல்லை. இதுக்கு முக்கியமான காரணமும் இந்த சிசிடிவி கேமரா தான். அதை நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் அடிஷ்னல் கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பொதுமக்கள் முன் வரணும். நம்ம நகராட்சி சார்பாகவும் பொதுமக்களின் ஒத்துழைப்போடவும் இனி அடுத்த அவுட்டர் பெரிஃபெரி ஃபுல்லாகவே கேமரா இன்ஸ்டால் பண்ணி அங்கேயும் எந்த குற்ற சம்பவமும் நடக்காமல் இருக்குன்றதுக்காக நாங்கள் போலீஸ் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தேவக்கோட்டை மக்களை பற்றி நான் சொல்லணும்னா, நான் இங்கே தேவக்கோட்டையில் சேர்ந்து ஒரு 8 months ஆச்சு. தேவக்கோட்டை டிஎஸ்பியை ஜாயின் பண்ணி 8 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் தேவக்கோட்டை மக்கள் அனைவருமே ஒரு சர்வீஸ் மைண்டடா தான் இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப பார்க்க போனீங்கன்னா இந்த ரோட்டரி கிளப்ல லாஸ்ட் வீக் வந்து இந்த பஸ் ஷெல்டர் ஆரம்பிச்சோம், ஓபன் பண்ணி வச்சோம். அது ஒரு 7 lakh எஸ்டிமேட்ல ஒரு நீட்டா கட்டியிருக்காங்க. ஒரு கடமைக்குன்னு கட்டாம அவங்களோட இந்த நம்ம மக்களுக்காக மக்களோட தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அவ்வளவு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பஸ்ஸஸ்லாம் வந்து அங்க நிறுத்துறதுக்காக நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்போ பஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுபோக இப்போ அந்த நகராட்சியை பத்தி சொல்லணும்னா, இந்த என்க்ரோச்மெண்ட் எவிக்ஷன் நான் வந்து ஜாயின் பண்ண டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்க்ரோச்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நகராட்சியோட துணையோட நிறைய ரிமூவ் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கு. இது டோட்டலாவே நம்ம நேரோவா இருந்த ரோட்ஸ் எல்லாமே இப்போ வைடா இருக்கு. டிராபிக் ஃப்ளோ வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இதுக்கு நகராட்சிக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து நம்ம எஸ்பி சாரை பத்தி சில வார்த்தைகள் மட்டும் சொல்லணும். சார் வந்து இப்போ எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் போஸ்டிங். தேவக்கோட்டையில் சேர்ந்தது ஃபர்ஸ்ட் போஸ்டிங். சார் இப்போ ரீசெண்டாக தான் இன்சார்ஜ் வந்தாங்க. இன்சார்ஜ் வந்த உடனேவே கண்டதேவி சொர்ணமூர்த்தீஸ்வரர் தேர் ஃபெஸ்டிவல், அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த தேர் ஃபெஸ்டிவல் எவ்வளோ சென்சிட்டிவாக இருந்துச்சுன்னு. ஸோ சாரோட கைடன்ஸ்னால என்னோட ஃபர்ஸ்ட் பந்தோபஸ்து எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அந்த டைம்ல நான் சார் கிட்ட இருந்து நிறைய